சாம் கரன் உங்களுக்கு வந்து என்னவா இருக்காரு டீம்ல? போன மேட்ச் ஒரே ஒரு ஓவர் தான் போட்டாரு. இந்த மேட்ச் அவசியப்பட்டுச்சுன்றதால 3 ஓவர் போட்டாரு. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் 2 ஸ்பின்னர்ஸும் கொஞ்சம் அடி வாங்கினா அவங்களுக்கு வந்து பேட் டேயா இருந்துச்சு. 3 ஸ்பின்னர்ஸ்ல 2 ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு மாதிரி பேட் டேயா இருந்துச்சு. சோ சாம் கரனுக்கு 3 ஓவர் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அவர் போலிங்லயே ரன் கொடுக்குறாரு, பேட்டிங்ல அடிக்கவும் மாட்டேங்கிறாரு. சோ அதுக்கு பதிலா கான்வே உள்ள வரணும் டீமுக்குள்ள. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டர் வேணும். ஏன்னா இந்த டீமை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இப்ப 200 சேசிங் தான் வேணும்னா பேட்டிங்க தானே பலப்படுத்தணும். சோ கான்வே டெஃபினட்டா உள்ள வரணும். சாம் கரன் வெளியே போகணும். அண்ட் அதுக்கு பதிலா உங்களுக்கு சீமர் தான் வேணும்னா உட்கார்ந்து இருக்காங்க பெஞ்ச்ல. ஐ திங்க் அடுத்த மேட்ச் அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அன்ஷுல் கம்போஜ் வந்தாச்சுன்னா உங்களுக்கு பவர் பிளேல நல்லா போடுற ஒரு போலர் கிடைப்பாரு, ஸ்விங் பண்ணுவார் அவரு. சோ உங்களுக்கு அங்க வந்து சாம் கரன் வேண்டாம். டெவான் கான்வே நீங்க 8 இந்தியன் பிளேயர்ஸ் ஸ்டார்டிங்ல வச்சுட்டு டெவான் கான்வே இம்பாக்ட் சப்பா கூட வச்சுக்கலாம். பேட்டிங் அப்ப வந்து ஆடு மச்சின்னு அந்த ஆப்ஷன் சிஎஸ்கேவுக்கு அவைலபிளா பண்ணலாம் அவங்க நினைச்சாங்கன்னா.